புருஷோத்தமா 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 பொடகண்டி மையாமம் புருஷோத்தமா பொடగంటి మయ్యామము పురుషోత్తమము ఎడయకవయ్యా కోనేటి రాయడ పొడగంటి మయ్యామము పురుషోత్తమము ఎడయకవయ్యా కోనేటి రాయడ పొడగంటి మయ్యామము పురుషోత్తమా పురుషోత్తమా కోరి మమ్ములేని నట్టి కులదైవమాచల నేరించి పెద్దలిచ్చిన నిధానమా కోరి మమ్ములేని నట్టి కులదైవమాచల నేరించి పెద్దలిచ్చిన నిధానమా గారవించి తప్పిదీచు కాలమేఘమా గారవించి తప్పిదీచు కాలమేఘమా గారవించి తప్పిదీచు కాలమేఘమా మాకు చేరువ చిత్తములోని శ్రీనివాసుడా పొడగంటి మయ్యామము పురుషోత్తమము ఎడయకవయ్యా కోనేటి రాయడ పొడగంటి మయ్యామము పురుషోత్తమా పురుషోత్తమా సేదనిక బ్రతికించే సిద్ధమంత్రమారుగా లడని రక్షించే దివ్యౌషధామ బడదాయక తిరిగే ప్రాణబంధుడా బడదాయక తిరిగే ప్రాణబంధుడా మము గాడించినట్టి శ్రీ వెంకటనాథుడా పొడగంటి వయ్యామము పురుషోత్తమము ఎడయకవయ్యా కోనేటి రాయడ పొడగంటి మయ్యామము పురుషోత్తమా పురుషోత్తమా. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்களென்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியானனை காட்கொண்டருளே. மானே கண்மடவாய் மயக்கிற்பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம்புகும் பாவம் செய்தேன். தேனே பூம்பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியானை ஆட்கொண்டருளே. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் கொன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேமதிர் குளிர்மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. குளந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமில்லேன் நல்லதோர் அறஞ்செய்துமிலேன். நிலந்தோய் நீள்முகில் சேர் நெறியார் திரு வேங்கடவா அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. எப்பா வம்பளவும் இவையே செய்தினை தொழிந்தேன் துப்பாதின்னடியே தொடர்ந்தே நிற்கின்றேன்
செப்பார் தின் வரைசூழ் திரு வேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. மண்ணாய் நீரெறிகால் மஞ்சிலாவு மானசமாம் புண்ணா ஆக்கைதன்னார் புலப்பித்தார் செய்தொழிந்தேன் விண்ணார் நீள் சிகர விரையார் திரு வேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. நோற்றேன் பல்பிறவி துன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடருற்றான் எம்பெருமான் கோற்றேன் பாய்ந்தொழும் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்தொழுகும் மலர்ச்சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டுள்ளே. கண்ணாய் ஏழுலகு குயிராய் என் கார்வண்ணனை விண்ணோர் தாம்பரவும் பொழில் வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில் உள்ள திருவேங்கடமுடையானை பற்றி பாடிய பாசுரங்கள். திருமங்கை ஆழ்வார் நமக்கு அவருடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம். அவர் கொள்ளையடித்து களவு செய்து பெருமாளுக்கு தொண்டு செஞ்சார். அப்புறம் மனம் திருந்தி அவர் பாடுற இந்த பாசுரங்களை பார்த்தாவே தெரியும். அவர் தான் செய்த காரியங்களுக்கெல்லாம் வருந்தி வேங்கடவன்கிட்ட விண்ணப்பிக்கக்கூடிய பாசுரம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேங்கடேச மகாத்மியம் என்ற தலைப்பிலே நாம் திருவேங்கடமுடையானுடைய சித்தாந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 7வது பகுதியாக நாம் காண இருக்கிறோம். நேற்று நான் சொன்னேன், சீனிவாசனானவர் மனசுக்குள்ள சந்தேகம் ஏற்படுகிறது. தன்னுடைய வளர்ப்பு தாயாகிய வகுலாதேவி பத்மாவதியை பெண் கேட்டு போயிருக்கிறார். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், நம்மளோ தாய் தந்தை இல்லாதவர், அநாதன். பெருமாளே அநாதை தான். ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அதில் இப்போ அவதாரம் எடுத்தப்போ இவர் அநாதைன்னு தான் சொல்லி அறிமுகப்படுத்திட்டார், எனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு. அப்போ வளர்ப்பு தாயாக வகுலாதேவி கத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொண்டாள். அவர் சீனிவாசனை எடுத்துக்கொண்டு அவள் தான் பேரே வைக்கிறார் சீனிவாசன். அப்போ ஆகாசராஜனுடைய பெண்ணோ செல்வ செழிப்பில் உள்ளவ ராஜகுமாரி. நான் மனசில் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ராஜகுமாரிக்கு பெண் கேட்டு போகக்கூடிய ஒரு வகுலாதேவியோ அவளும் ஒரு பெரிய வசதியானவ கிடையாது. அவளும் ஒரு துறவி, ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு பகவான் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய. யாராக இருந்தாலும் தன்னுடைய பெண்ணை தன்னை விட வசதியான இடத்துல தான் கொடுக்கணும்னு நினைப்பார்கள், போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆகவே நம்ம கொடுப்பாரா, பெண் கொடுப்பாரா இந்த சந்தேகம். அப்போ இவருக்கு ஒரு யோசனை தோணுறது. இப்போ வகுலாதேவியுடைய போகிறதுக்கு முன்னால் நம்ம போயிடுவோம். போய் நம்ம அதாவது வேற ஒரு வேடத்தில், குறத்தி வேடத்தில் போய் குறி சொல்லக்கூடிய சாக்கில் நம்ம பற்றி நாமளே உயர்வாக சொல்லுவோம். சொல்லியாச்சுன்னா வகுலாதேவி போகும்போது அந்த ஜோசியம் சொன்னானே என்று அதுக்காக நேற்று ஒரு விளக்கம் சொன்னேன். 3 பேரை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. நமக்கு மன சஞ்சலங்களோ குழப்பங்களோ ஏற்படும்போது மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடியவன் ஆச்சாரியன், இன்னொன்று ஜோசியர். ஆச்சாரியன்ட்ட போனோம்னா நமக்கு ஒரு மனசு குழப்பமாக இருந்தால் அவர் ஒரு சொல்லுவார். அவர் தான் நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்குறவர்.
கவலைப்படாத, பெருமாள் பார்த்துக்குவார், தைரியமாருன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஆச்சாரியன்ட்ட. ஆச்சாரியன் இல்லாதவர்களோ அல்லது அந்த அந்த பக்குவம் அடையாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜோசியர்கிட்ட போவாங்க. ஜோசியர்கிட்ட போகும்போது அவர் நல்ல ஜோசியராக இருந்தால் குறி பார்த்து நேரங்காலத்தை பார்த்து இப்போ உனக்கு நேரம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இப்படி இருக்குது, இப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது மனசுக்கு. உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா அப்போ மருத்துவர். அதனால் அந்த 3 பேரையும் கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்துக்கு சமம். அவங்க வாழ்க்கை தெய்வ வாக்காக நம்ம ஏற்றுக்கிறணும். அதுக்கு நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த காரியமும் நடக்காது. ஒரு ஜோசியர் உனக்கு நேரம் சரியில்லை, பார்த்து நடந்துக்கோனா சரின்னு நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அனாவசியமான வம்புக்கு போகாமல் இருக்கணும். ஆச்சாரியன் ஒரு கட்டளை இடுறாரு, இப்படி நடந்துக்கோனா அதுக்கும் அடிபணிஞ்சு நடக்கணும். அதேமாதிரி வைத்தியர் நம்ம உடம்புக்காக சில விஷயங்கள் இதை சாப்பிடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் கேட்டுக்கணும். இவங்க 3 பேரும் மனித வடிவத்தில் நடமாடும் தெய்வங்கள்னு நினைக்கிறோம். தெய்வம் நேரம் பேசாது. நம்ம உடம்பு நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வைத்தியர். அதே மாதிரி மனசை நம்ம சுத்தமாகணும்னா ஒன்று ஆச்சாரியன்ட்டு கேட்டு அவர் சொன்னபடி நம்ம நடந்துடணும். இதுலையா நமக்கு நேரம் சரியில்லை, இல்லாட்டி ஆச்சாரியனை பார்க்க முடியவில்லை என்றால் ஒரு ஜோசியர், நல்ல ஜோசியராக. இது ஒரு மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு நம்பிக்கை. இதை சீனிவாசனானவன் பயன்படுத்திக்கிறார். ஒரு அழகான உடனே தான் குறத்தி வேடம் தரித்தார். சிவப்பு புடவை கட்டி, கண்களுக்கு மை தீட்டி, கைகளுக்கு பச்சை குத்தி, நெற்றியில் அகலமாக குங்குமம் போட்டுவிட்டு, மந்திரக்கோலை கையிலேந்தி, இடுப்பில் குறி சொல்லும் கூடையுடன் வகுள மாளிகை செல்வதற்கு முன்பே நாராயணபுரம் போயிட்டார். நாராயணபுரத்திலே குறி சொல்லுவோம் என்று கூவிக்கொண்டே போகிறார். தரணி தேவி இதே நேரத்தில் பத்மாவதி சீனிவாசனுடைய அழகிலே மயங்கி, சீனிவாசனை வேடன் உருவத்தில் வந்தால் கூட சீனிவாசனுடைய அழகிலே மயங்கி அவளும் தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கிறாள். எப்படி இருக்கான்னு கேட்டால், வந்தவனோ ஒரு வேடன் உருவத்தில் வந்திருக்கார், ஆனால் முகத்தில் தேஜஸை பார்த்தா ஒரு ராஜகுமாரன் மாதிரி இருக்குது. நம்முடைய தோழியரை விட்டு விரட்டி விட்டோம், ஆனால் அவருடைய முகமும் அவருடைய குரலும் என்னுடைய மனசில் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு மாதிரியாக இருக்கார். அவளுக்கு என்னென்னோ வைத்தியமெல்லாம் பார்த்தார்கள். அந்த வைத்தியத்தில் அவளுடைய நோயானது தீரவில்லை. இப்போ இந்த கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவளுடைய தாயாகிய தரணி தேவி பத்மாவதியின் நோய் என்ன என்பது தெரிந்து கொள்வதற்காக அந்த குறத்தியை, நான் ஏற்கனவே சொன்னதுதான், உடலுக்கு வைத்தியம் இல்லை என்றால் மனசுக்கு தான் வைத்தியம் வேணும். சில பேருக்கு உடம்பு உண்மையான உடல் நோயாக இருந்தால் மருந்து இருக்குது. மனநோய்க்கு என்ன மருந்து? மனநோய்க்கு ஆறுதல் 2 இடத்துல தான் கிடைக்கும். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி உடனே இந்த தரணி தேவியானவள் இந்த கரெக்டாக குறி சொல்வோம் என்று அவள் கூவி கொண்டு வந்தவுடன் தரணி பத்மாவதியின் நோயை என்பதை தெரிந்து கொள்ள குறத்தியை கூப்பிட்டு, என் பெண்ணிற்கு குறி சொல்லு, உனக்கு தகுந்த சன்மானம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பத்மாவதியை அழைத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாள். குறத்தியும் தன் இடுப்பிலே உள்ள அந்த கட்டை, அந்த குறி சொல்லக்கூடிய கட்டை, ஏன்னா கையை பிடிக்க மாட்டாங்க, அந்த கையை இந்த ரேகையை பார்க்க சொல்லி அது அந்த ரேகையில் தொட்டு பார்த்து சொல்வார்கள். கட்டையை இறக்கி, நாங்கள் மகமாயை பார்த்து கொண்டே குறி இருப்பதை அப்படியே சொல்வேன், எனக்கு நல்ல சன்மானம் தர வேண்டும் என்று சொல்லி பத்மாவதியை கூட எதிரில் உட்கார வைத்து முரத்தில் நல்ல முத்துக்களை கொட்ட செய்து பலகையின் மேல் மஞ்சள் குங்குமம் பூசி தேவதைகளை துதித்து, கணபதி, வீரபத்திரனே, குமாரசுவாமியே, விஸ்வேஸ்வரனே, லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி தேவிகளே, மும்மூர்த்திகளே, அஷ்டதிக் பாலகர்களே, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி, கனகதுர்கா தேவியே, தேவதைகளே அருள் புரியுங்கள் என்று அவள் பூஜை செய்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார்.
உடனே சொல்கிறார், உன் மனதில் ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறாய், அது சரியா தவறா என்று சொல்கிறாய் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறார். உடனே பத்மாவதிக்கு முகம் ஆச்சரியத்தில் தன்னுடைய கண்களை விரித்து பார்க்கிறார். ஏன்னா இவங்க உடல் நோய் நினைத்து வைத்தியம் பார்க்கிறார்கள். இவன் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருக்குது. என்ன தோணித்து, வேடன் உருவத்தில் வந்திருக்கார், முகத்தை பார்த்தா ராஜகுமாரன் மாதிரி தேஜஸாக இருக்குது, இவரை நாம் விரும்புகிறோம், மனசு இவரிடம் கொடுத்து விட்டோம், இது சரியாக தப்பான்னு தெரியவில்லையே என்று சஞ்சலத்தில் இருக்கா. அதை இவர் சொல்கிறார், அது சரியா தவறா என்று சொல்கிறாய், அது நல்லதே, உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது, நீலமேக சியாமலன் மீது ஆசை கொண்டுள்ளாய், அவன் பூந்தோட்டத்தில் உன்னிடம் மனதை கொடுத்து சென்றிருக்கிறான், உன் கையில் விவாக ரேகை ஓடுகிறது, விவாகம் வந்தாலும் நிற்காதல்லவா, அவன் கிடைப்பானோ இல்லையோ என்று விசாரிக்கிறாய், கூடையினுள்ளே பார் என்று சொல்ல பத்மாவதியும் கூடைக்குள்ளே பார்க்குறா. அதில் ஸ்ரீனிவாசன் மந்தகாச முகத்துடன் திவ்யமங்கல மூர்த்தி தெரிஞ்சது அந்த கூடைக்குள்ளே. எல்லாம் இவருடைய தானே. உடனே சொன்னார், நீ யாரை நினைக்கிறியோ, நீ ஒரு சந்தேகம் இருக்குது உன்னுடைய மனசுக்குள்ளே, யாரிடமோ நீ மனதை பறி கொடுத்துட்டே, சரியாக தப்பான்னு தெரியல, உனக்கு சந்தேகமாக தான் அந்த கூடைக்குள்ளே பார் அப்படிங்கிறார். அந்த வெறும் கூடைக்குள்ளே பார்த்தா அதில் சீனிவாசனுடைய திவ்யமங்கலமான உருவம் தெரிகிறது. அதை பார்த்தவுடன் பத்மாவதி பூரித்து வெட்கத்தினால் தலை குனிந்தாள். அப்பொழுது சொல்கிறார், 33 கோடி தேவர்கள் தடுத்தாலும் இந்த திருமணம் நிற்காது. இதை கேட்ட உடனே பத்மாவதி வெட்கமடைந்து உள்ளே போயிட்டான். தரணி தேவி இதெல்லாம் நிஜமா என்று கேட்க, தாமரை பூவில் பிறந்தவளாயிற்றே, எல்லாம் உண்மை என்று சொல்லி தக்க வெகுமானம் பெற்று சென்று விட்டாள். உங்கள் பொண்ணு தாமரை பூவில் பிறந்த மகாலட்சுமியுடைய அம்சம், அவளை திருமணம் செய்யக்கூடிய யோகிதை உள்ளவர் மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக உள்ளவராக தான் வருவார் என்று இந்த குரத்தி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உடனே தரணி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் குறி சொல்பவர்கள் அதுதான் கூட எடுத்துகிட்டு வர்றது, அதில் கூட நிறைய வெகுமானங்கள்லாம் கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு போயிட்டார். ஸ்ரீனிவாசனை குறித்து தரணி தேவி ஆகாசராஜனிடம் விவரிக்கிறார். குரத்தி குறி சொல்லி சென்றதும் பத்மாவதியின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. தரணி தேவி கவலையோடு ஆகாசராஜனை அணுகி, சுவாமி, நம் மகள் பத்மாவதி புஷ்பத்தைப் போல மிருதுமானவள், காட்டில் வசிக்கும் ஒரு பரம ஏழைக்கு கொடுத்து திருமணம் செய்ய என் மனம் ஒப்பவில்லை என்றாள். ஆகாசராஜன், தேவி, நாரத மகரிஷியின் சொல் வீணாகாது, 100க்கு 100 நடந்தே தீரும், நம் குலகுருவை வரவழைத்து என்று சொல்லி கொண்டிருக்கையில் பத்மாவதி தாய் தந்தையரை வணங்கி, தாய் தந்தையர்களே, நான் பூந்தோட்டத்தில் பார்த்த புருஷனை தவிர யாரையும் மணக்க மாட்டேன், என் வாழ்க்கையை அவருக்கே ஒப்படைத்து விட்டேன், சூரிய சந்திரர்கள் வழி தப்பினாலும் என் மனம் மாறாது என்றாள். ஆகாசராஜன் தரணி தேவியர் பத்மாவதியின் நிச்சயத்தை கண்டு வியப்புற்று, சரி, உன் இஷ்டம் போல் நடக்கட்டும் என்று மகளை தேற்றினார்கள். இவர்கள் இப்படி பேசி கொண்டு இருக்கும்போதே ஏற்கனவே இப்போ குரத்தி வடிவத்தில் இவர் முன்னால் பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார். வகுள மாளிகை என்ன பண்ணான்னா, வகுலாதேவி வராக சுவாமியிடம் விஷயத்தை தெரிவித்து ஆசி பெற்று நாராயணபுரம் வந்து சேர்ந்தாள். ஆகாசராஜனின் அந்தப்புறத்துக்கு பிரவேசித்து ஆகாசராஜன் தரணி தேவி இருவரையும் சந்திக்கிறாள். தம்பிகள் வகுலாதேவிக்கு, ஏன்னா வகுலாதேவி துறவு கோலம் கொண்டிருக்கா, வகுலாதேவிக்கு நமஸ்காரம் செய்து உபசரணை செய்து, தாயே, நீங்கள் நல்ல யோகியை போல் காணப்படுகிறீர்கள், நீங்கள் வசிக்கும் இடம் எது, என்ன காரியமாக இங்கு வந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்றனர். அதற்கு வகுள மாளிகை, அரசே, சமீபத்தில் உள்ள சேஷாச்சலத்தில் நான் வசிக்கிறேன், என் பெயர் வகுள மாளிகை, என் மகன் பெயர் ஸ்ரீனிவாசன்,
அவன் 3 லோகங்களையும் அடக்கி ஆளத்தக்க வீரமுடையவன். தற்சமயம் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் விலகி இருக்கின்றன. அதாவது அவருக்கு எந்த வகையான சொத்து இல்லை. ஆனால் உண்மையிலேயே அவன் ஐஸ்வர்யக்காரன் தான். அவன் 3 லோகங்களை அடக்கி ஆளத்தக்க வீரமுடையவன். தற்சமயம் அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் இருக்கிறான். என் மகன் உன் மகளை காதலிக்கிறான், அதாவது விரும்பிட்டான். அவன் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவன் ஸ்ரீஹரியின் அம்சமுடையவன். உன் மகளை என் மகனுக்கு கொடுத்து திருமணம் செய்வித்தால் உன் வாழ்க்கை சாபல்யத்தை அடைவது இல்லாமல் மோட்சமும் அவசியம் கிடைக்கும் என்றாள். இதை கேட்ட தம்பதிகள் ஆனந்தத்தினால், தாயே, எங்கள் பெரியோர்களை கலந்து உடனே தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்ல, வகுள மாளிகையும் அந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் செய்து அங்கேருந்து சேஷாச்சலம் வந்து சேர்ந்தாள். இப்போ பெருமாளுடைய சங்கல்பத்தை பாருங்க. எங்கே வகுலாதேவி ஒரு துறவு கோலத்தில் இருக்கா, ஒரு சன்னியாசியுடைய கோலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பிள்ளைன்னு மறுத்துடுவாளோங்கிறக்கா இவர் குறத்தி வேஷத்தில் போய் ஜோசியம் சொல்லிட்டார். பத்மாவதிக்கும் தான் யாருன்னு காட்டிட்டார். பெருமாளே கூட பூமிக்கு வந்தால் கூட என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குங்கிறதுக்கு இது சீனிவாசனுடைய கல்யாணம் நமக்கு ஒரு உதாரணம். இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லா கல்யாணங்களையும் சொல்லும்போது சீதா கல்யாணம்பா, லக்ஷ்மி கல்யாணம்னு சொல்லுவார்கள், வள்ளி திருமணம்போம், ருக்மிணி கல்யாணம்னு சொல்லுவோம். ஆனால் வெங்கடாஜலபதி கல்யாணம் ஒன்று தான் சீனிவாச கல்யாணம்னு பேர். ஏன்னா அவர் சங்கல்பித்து நடத்தக்கூடிய கல்யாணம் அது. ஆகாசராஜன் வகுணமாளிகை வணி அனுப்பிவிட்டு தம்பி தொண்டமானை கூப்பிட்டு, தம்பி, நம் குலகுருவான சுகமுனிவரை அழைத்து வா, அவரிடம் பத்மாவதியின் திருமணத்தை பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்ல, தொண்டமானும் உடனே சுகமுனிவரை அழைக்க சென்றான். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இந்த கதையை படிக்காமையே சொன்னேன். மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதுன்னா ஆச்சாரியன், ஜோசியன், இவங்க 2 பேரை தான் நம்பி ஆகணும். உடனே இவருக்கு வந்திருக்கிறவளோ ஒரு துறவி, அவளுடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொல்கிறாள். அவன் ஐஸ்வர்யத்துக்குரியவன் தான். நீ உனக்கு சமமான ராஜ்யத்துக்கு அவனிடம் சொத்து சுகம்லாம் இருந்தது, ஆனால் இப்போ அவன்கிட்ட இல்லை. ஒரு துறவி மாதிரி என்னிடம் தஞ்சமடைந்து நான் அவனை வளர்ப்பு பிள்ளையாக ஏற்றுருக்கேன் என்று சொல்கிறான். இப்போ அவருக்கு ஒரே சந்தேகம், ஒரு துறவியுடைய வளர்ப்பு பிள்ளைக்கு நம்ம கொடுக்கறதா? ஆனால் பகவத் அம்சமாக இருக்காருன்னு சொல்கிறார். நம்முடைய பொண்ணும் அவன் மீது ஆசைப்பட்டு விட்டா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி, அப்போ கடைசியில் வேறு வழி என்ன? தெய்வத்துக்கு சமமானது ஆச்சாரியன். ஆனால் நம்ம குலகுருவானிய சுகமுனிவரை அழைத்து வாருங்கள் என்று அழைக்கிறார். சுகபிரம்மம் வரார். ஆகாசராஜன் மகரிஷியை உபசரித்து ஆதிவராக கஷேத்திரத்தில் இருக்கும் சீனிவாசனுக்கு என் மகளை கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கும்படியாக வகுலாதேவியிடம் சொன்னதையும், நாரத முனிவர் வார்த்தை உத்தியானத்தில் பத்மாவதி விஷயமாக நடந்ததையும் குறத்தி குறி சொன்னதையும் சொல்லி தங்கள் அபிப்பிராயம் என்னவென்று கேட்டார். சுகபிரம்மரோ, அரசனே, நீ புண்ணியம் செய்தவன். ஸ்ரீனிவாசன் நீ நினைப்பது போல் சாதாரண மனிதர் அல்ல. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு மாப்பிள்ளையாக போகிறார். உன் ஜென்மம் கடை தேறிவிட்டது. தாமதமின்றி உடனே முகூர்த்தம் நிச்சயித்து திருமணத்தை நடத்திவிடு. இந்த சுகபிரம்மத்தின் இந்த வார்த்தைகளை கேட்டு தம்பதிகளும் பத்மாவதி ஆனவர்கள் ரொம்ப மகிழ்ந்தார்கள். சுகபிரம்ம ரிஷி சுப முகூர்த்த பத்திரிகையை எடுத்து சென்று சீனிவாசனை பார்க்க போகிறார். உடனே நாளெல்லாம் குறிச்சாச்சு. குறித்து விட்டு முகூர்த்த பத்திரிகை எழுதி விட்டு நேராக
அரச தம்பதிகள் திருமணம் செய்ய நிச்சயித்து தேவகுருவான பிரகஸ்பதி முனீஸ்வரர்கள் முதல்வரை வரவழைத்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி லக்ன பத்திரிகையால் தாங்களே எழுத வேண்டும் என்று பிரார்த்திக்க பிரகஸ்பதி ஸ்ரீமன் நாராயணன் முகூர்த்த பத்திரிகை எழுதுவதனால் நான் தன்யனானேன் என்றார்கள். அரசே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே உனக்கு மருமகனாக பெறுவதற்கு நீ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கிறாய். உன்னால் உலகத்தவர் அனைவருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லி சுபமுகூர்த்த பத்திரிகையை எழுதுவதற்கு முன்பு பஞ்சாங்கத்தை நன்றாக பரிசோதித்து வைகாசி மாதம் வளர்பிறை தசமி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் நிச்சயித்து ஆகாசராஜனுக்கு தெரியப்படுத்த அரசன் பரமானந்தம் அடைந்தான். சுபமுகூர்த்த பத்திரிகை தாங்கள் எழுத வேண்டுகிறேன் என்னவும் பிரகஸ்பதி இவ்விதம் எழுதலானார். ஸ்ரீ சேஷாசலவாசியான ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாசராஜன் எழுதிய சுபமுகூர்த்த பத்திரிகை என்னவென்றால், பரமபுருஷனே, தாங்கள் விஷயமெல்லாம் பெரியோர் சொல்ல சந்தோஷம் அடைந்தோம். ஆகையால் தங்களுக்கு என் மகள் சௌபாக்கியவதி பத்மாவதியை கொடுத்து திருமணம் நடத்துவதாக சங்கல்பித்துள்ளேன். அதற்கு இந்த வைகாசி மாதம் தசமி திதி வளர்பிதை வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் தங்கள் பந்து மித்திர சபரிவார சமயத்தக்கராக வையம் செய்து நான் அளிக்கும் கன்னியாதானத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு நாராயணபுரவாசி ஆகாசராஜன், நாராயணபுரம். இவ்விதமாக பத்திரிகை செய்து ஆகாசராஜன் சுகரிடம் கொடுத்து, முனிசிரேஷ்டரே, எங்களுக்கு தாங்கள் பூஜிக்கத்தக்க ஆகையால் இவ்வாக சுப முகூர்த்த பத்திரிகையை ஸ்ரீனிவாசனிடம் கொடுத்து பதில் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சுகபிரம்ம ரிஷி மிகவும் சந்தோஷமடைந்து சேஷாச்சலம் சென்று ஸ்ரீனிவாசரை தரிசனம் செய்து ஸ்ரீனிவாசன் சுகயோகியை எதிர்கொண்டு அழைத்து தக்க உபசரணை செய்தார். சுகபிரம்ம ரிஷி ஆகாசராஜனின் திருமண பத்திரிகையை, நிச்சயார்த்த பத்திரிகையை ஸ்ரீனிவாசனிடம் கொடுத்தார். முகூர்த்த பத்திரிகை படித்த ஸ்ரீனிவாசன் சுகமகாசியை போற்றினார். இப்போ அவருக்கு பதில் கொடுக்குறார். ஏன்னா இவர் சம்மதிக்கணுமே. ஸ்ரீமான் மண்டலேஸ்வர ராஜாதிராஜ ராஜசேகரனான ஆகாசராஜனின் பாத பத்மங்களில் சன்னதிக்கு சேஷாச்சல நிவாசியான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் மிக்க நன்றி தெரிவித்து எழுதும் கடிதம். மகாராஜாவே, தாங்கள் தயை புரிந்து அனுப்பிய சுபமுகூர்த்த பத்திரிகை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். தாங்கள் ஏற்படுத்திய லக்னத்திற்கு தகுந்தபடி நான் குடும்ப சமகேந்தனாக வந்து தாங்கள் அளிக்கும் கன்னியாதானத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் எழுதி இந்த கடிதத்தை சுகயோகியிடம் கொடுத்தார். சுகபரம ரிஷியும் சேஷாச்சலத்திலிருந்து புறப்பட்டு நாராயணபுரம் வந்து ஸ்ரீனிவாசன் அனுப்பிய பதில் கடிதத்தை ஆகாசராஜனுக்கு கொடுத்தார். மகாராஜனும் அக்கடிதத்தை படித்து பரவசம் அடைந்தார். சுகர் ராஜ சன்மானம் பெற்று தன்னுடைய இருப்பிடம் சென்றார் என்ற அளவோடு இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியல்லாத இறைவான் இதாராய் பறையலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறம்பாவரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.